அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாகவும், கல்வி சம்பந்தமாகவும் வெளிவரக்கூடிய மிக முக்கியமான அரசாணைகள நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதுல பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் வெளியான ஒரு அரசு ஆணை. அது பப்ளிஷ் ஆகி எல்லாருக்கும் அ இந்த மாரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னு போய் சேரணும்னு தான் வீடியோ அப்லோட் பண்றோம். இதுல மிக முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்மளுடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? அதுல தினக்கூலியாக ஒர்க் பண்ணக்கூடிய அந்த இவங்க இருக்காங்க இல்லையா? ஸ்வீப்பர், அப்புறம் அந்த வாட்டர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸு, அப்புறம் மின் பணியாளர், அவங்களுடைய அசிஸ்டன்ட் இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, டெய்லி ஊதியமா ஒரு நாளைக்கு ரூ. 500 ரூ. 300 அப்படின்னு வாங்குனவங்கள, மந்த்லி இவ்வளவு ரூபான்னு சொல்லி அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 3 ஆண்டுகள் ஒர்க் பண்ணவங்கள ஒரு காலமுறை ஊதியத்துக்கு கொண்டு வராங்க. அப்ப என்ன அப்டின்னா, அதாவது 1/4/2003க்கு முன்னர் பணி வன்முறை செய்யப்பட்டவங்கள சிபிஎஸ்ல இருந்து அவங்கள ரத்து பண்ணிட்டு, அ பழைய பென்ஷன் ஸ்கீமுக்கு அவங்கள கொண்டு வராங்க. அப்ப ஏற்கனவே 1/4/2003க்கு முன்னால ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா? டெய்லி வேஜஸா அவங்கள பெர்மனன்ட் ஸ்டாஃப் மாரி அவங்க கொண்டு வராங்க. சிபிஎஸ்ல இருந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம கொண்டு வராங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அதுல பார்த்தீங்க அப்டின்னா, 96க்கு முன்னால அதாவது 10 ஆண்டுகளுக்கு மேலாக தினக்கூலியாக ப ஒர்க் பண்ணக்கூடியவங்கள ஒரு மாத புதுப்புதியமா அவங்க என்ன பண்றாங்க, அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அப்படி அவங்கள அப்சர்வ் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு 1 இயர்க்கு மட்டும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, நியமனம் பண்றாங்க. பின்ன என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டு காலத்துக்கும் அந்த நியமனத்த என்ன பண்றாங்கன்னா, அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டே இருந்து, அவங்களுடைய இது வேலை எப்படி பண்றாங்கங்கிறத கன்சிடர் பண்ணி, 3 ஆண்டுகளுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அத அப்படியே கன்டின்யூ பண்றாங்க. 3 ஆண்டுகளுக்கு மேல என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய வொர்க்கிங்குடைய கெப்பாசிட்டிய ஃபிக்ஸ் பண்ணி, அவங்களுடைய ஊதியத்த அதிகமாக்க பிளான் பண்றாங்க. ஓகேங்களா? இது ஒரு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, பேரூராட்சி இல்லைங்களா? அப்ப அதுல நம்மளுடைய காலமுறை ஊதியம் அதாவது டைம் ஸ்கேல்ல கொண்டு வரப்பட்ட பணியாளர்களால தொகுப்பூதியத்துல இணைந்து 3 ஆண்டுகள் நிறைவு செய்த நாள் முதல், அவங்களுடைய பணி என்ன பண்றாங்கன்னா, வரமுறை செய்திட வழக்கு வழக்கு தொடரப்பட்டு, அதன் மூலமாக ஒர்க் பண்ணக்கூடிய பல பேர் மேலும் வழக்குகள் பெறப்பட்ட உத்தரவு அடிப்படையில பல ஜிஓ என்ன பண்றாங்கன்னா, புதுசா உருவாக்கப்பட்டு, அவங்க என்ன பண்றாங்க, ஊதிய ஏற்ற முறை கொண்டு வராங்க. ஓகேங்களா? அப்ப 3 ஆண்டுகளாக தொகுப்பூதியத்துல பணி முடிச்சவங்க, அந்த ஊதியம் டைம் ஸ்கேல்ல கொண்டு ஏற்கனவே உள்ள அந்த பெண்டிங் ஊதியத்தையும் அந்த எந்த பேரூராட்சியோ அவங்களுடைய பொது நிதியிலிருந்து பணியமைப்புக்கு செலவினம் 49 அதிகமாகாதவாறு வழங்கிட சொல்றாங்க. இதுதான் என்னுடைய டீட்டெயில். அப்ப நமக்கு இதுல என்ன புரியுது அப்டின்னா, தொகுப்பூதியத்துல 3 ஆண்டுகளா ஒர்க் பண்ணவங்கள டைம் ஸ்கேல் அப்படிங்கிற முறையில கொண்டு வரப்பட்டு, அவங்கள சிபிஎஸ்லேருந்து நிப்பாட்டி, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம கொண்டு வர வச்சிருக்காங்க. இதுதான் இதனுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். அதுல பார்த்தீங்கன்னா, மொத்தம் உள்ள 490 பேரூராட்சிகள்ல 2271 ஒர்க்கர்ஸ்ல 1/4/2003க்கு முன்னார இந்த பணி வரன்முறைப்படுத்தப்பட்ட முறையான ஊதிய விகிதத்துல ஒர்க் பண்ணக்கூடிய 1012 தகுதி வாய்ந்த பணியாளருக்கு ஓய்வூதிய பலன்களை வழங்கிட உரிய ஆணை பிறப்பிக்கணும் அப்படின்னு டைரக்டர் கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வச்சிருக்காரு. இந்த கோரிக்கையில என்ன பண்றாங்கன்னா, கவர்மெண்ட்டால டீட்டெயில்டா ஆராய்ந்து, அந்த அடிப்படையில 96க்கு முன்னால 10 ஆண்டுகளுக்கு மேலாக பேரூராட்சிகள்ல பணிபுரியக்கூடிய துப்புரவு பணியாளர்கள், திட்ட பராமரிப்பு உதவியாளர்கள், மின் பணியாளர், உதவியாளர் இந்த மாரி அவங்கள 10 ஆண்டுகளுக்கு மேல ஒர்க் பண்றவங்கள தொகுப்பூதியத்துல ஃபர்ஸ்ட்டு மாத்துறாங்க. தொகுப்பூதியத்துக்கு மாற்றப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு மேல முடிவுற்ற பிறகு அவங்கள காலமுறை ஊதியத்துல கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது, அவங்கள சிபிஎஸ்ல ரத்து பண்ணி, பழைய பென்ஷன் ஸ்கீம்ல கொண்டு வர போறாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த ஜியோவுடைய நோக்கம்.
அப்ப நம்மளுடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல புறப்பட்ட இந்த ஜிஓ ஆனது 96க்கு முன்னால 10 ஆண்டுகள், அதாவது 96க்கு முன்னாலேயே டெம்பரவரியா ட டெய்லி வேஜஸா ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்வீப்பர், அந்த மாரி அந்த பேரூராட்சி சம்பந்தமான ஒர்க்கர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு 10 ஆண்டு முடிச்சவங்க என்ன பண்றாங்கன்னா, டெய்லி வேஜஸ்லேருந்து நிப்பாட்டி அவங்கள வந்து மந்த்லி ஒரு அமௌண்ட்டா ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணி அவங்க 3 ஆண்டுகள் என்ன பண்றாங்க, அந்த மாரி ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ண பிறகு என்னைக்கு அந்த அந்த 3 ஆண்டு முடியுதோ, அப்ப என்ன பண்றாங்க அவங்கள சிபிஎஸ் மூலமா அவங்க பென்ஷன் தராம, பழைய பென்ஷன் ஸ்கீம்ல அவங்கள வந்து கொண்டு வராங்க. இது வந்து நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ, அதான் இந்த மாரி ஜிஓ இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னு தான் நம்ம அப்லோட் பண்றோம். நீங்க பாருங்க. இது வந்து நடைமுறைப்படுத்துனாங்களா? இல்ல இன்னும் அமல்மென்ட் ஆகலையா? அப்படின்னு நீங்க உங்க ஏரியாவுல உங்களுடைய வேண்டியவங்க, தெரிஞ்சவங்க மாரி தான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இதுதான் என்னுடைய இந்த ஜியோவுடைய எண் 3. வெளியான நாள் வந்து 9/2/2026. வெளியான இந்த துறை வந்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை. தேங்க் யூ.